மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாட்டினை 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மதுரை மாநகரிலே நடத்துவது என்று கட்சி முடிவு செய்தது. அந்த பணியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் கடந்த பல மாதங்களாக ஈடுபட்டு மிகச்சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றினுடைய முத்தாய்ப்பான ஒன்றாக மாநாட்டு அரங்கத்தின் முகப்பில் மாமேதை காரல் மார்க்சினுடைய உருவச் சிலையை அமைப்பது என்று முடிவு செய்து அதற்கான பொறுப்பை ஓவியர் சிற்பக்கலைஞர் சரண்ராஜ் அவர்களிடம் ஒப்படைப்பது என்று முடிவு செய்து அந்த பொறுப்பினை அவரிடம் வழங்கினோம். ஏறக்குறைய 1 மாத காலமாக மாமேதை மார்க்சினுடைய முழு உருவச் சிலையை வடிப்பதற்காக அவ்வளவு கவனமும் அக்கறையும் ஈடுபாடும் உழைப்பும் செலுத்தி அந்த சிற்பத்தை அவர் வடித்திருக்கிறார். அவ்வளவு உயிர்ப்போடு அந்த சிற்பம் உருவாகி இருக்கிறது. அந்த வறுமையினுடைய எல்லா அடையாளங்களோடு இருக்கிற ஒரு கோர்ட், கனவான்களின் கோர்ட்டுக்கும் கம்யூனிஸ்டுகளுடைய கோர்ட்டுகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். மாமேதை மார்க்ஸ் இத்தனை 1000 ஆண்டுகால மனித சமூகத்தின் மகத்தான கனவான சமத்துவம் சார்ந்த கனவை செயல் வடிவம் படுத்துகிற தத்துவமாக மார்க்சியத்தை உருவாக்கினார். அந்த மகத்தான தத்துவம் இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த தத்துவத்தினுடைய உயிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். மனிதனை மனிதன் சமமாக நடத்த வேண்டும், சமத்துவம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சிந்திக்கிற எல்லோரும் கடைசியாக வந்து சேருகிற கடலாக மார்க்சியம் மட்டுமே இருக்கும். மனித சமூகத்தில் சமத்துவம் என்ற கனவு இருக்கும் வரை மார்க்சியம் என்ற தத்துவம் இருக்கும். மார்க்சியம் என்ற தத்துவம் இருக்கும் வரை மாமேதை மார்க்ஸ் நினைக்கப்பட்டு கொண்டே இருப்பார்.